கிறிஸ்துவுடைய உபதேசங்கள். யாருடைய உபதேசம்? ஆமா, கிறிஸ்து இயேசுடைய உபதேசங்கள். அதை தான் நம்ம பார்த்து வருகிறோம். சரியா? உபதேசத்துல நிறைய இருக்குது. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் இருக்குது, ஆண்டவராகிய இயேசுவுடைய உபதேசங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட தீர்க்க தரிசிகளுடைய விவரங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனைகள் இருக்கிறது. எல்லாமே உபதேசம்தான். ஸோ நமக்கு மிக முக்கியமாய் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நமக்கு புதிய ஏற்பாட்டை கர்த்தர் கொடுத்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. புதிய ஏற்பாடை செயல்பாடு செய்யணும். நம்ம கேட்கிறது ஒரு புறம், கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு புறம். அதே போல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நம்ம கை கொள்ளுகிறவர்களா வாழணும். விசேஷம் அதுதான். கை கொள்ளுகிறவர்களாய் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் வைத்திருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் பெருகும், தேவன் உங்களுக்கு சொன்னபடியே ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். தேவனுடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றும் போது உங்க விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். இதுதான் உண்மை. அதாவது அவருடைய டீல் என்னன்னா, நீ இதை செய்தா நான் உனக்கு இதை செய்வேன். அதான் அவருடைய டீல். நீ இப்படிதான்ப்பா வாழணும், அப்ப நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன். நீ இப்படிதான்ப்பா நிலைத்திருக்கணும், நான் உன்னை வேற விதமா நடத்துவேன். இதுதான் அவருடைய டீல். உலகத்தானுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். நான் சினிமா பாட்டுக்கு உயிரை அப்படியே ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிடக்கூடாது. அந்த காலத்துலாம் டேப்பு, ஃபர்ஸ்ட் ரேடியோ தான் எங்க வீட்டில், அப்புறம் டேப்பு. குறிப்பா அந்த ரோஜா படத்துல பாட்டு இருக்கு பாருங்க, ஏஆர் ரகுமான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது கேட்டு கேட்டு ஏஆர் ரகுமான் பார்த்துருந்தா கண்ணீர் விட்டு அழுதுருப்பாரு. அந்த அளவுக்கு அவ்வளோ. இப்ப நான் சொல்ல 90s அப்படி ஒரு எனக்கு அதை குறிச்சு சினிமா 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 மோகம். நான் சொல்லியிருக்கிறேன், நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். டைரக்டர் ஆகிறதுக்காக ஆசைப்பட்டு நான் சான்ஸ் கேட்ட ஆள் பாரதி ராஜா. அப்படிலாம் நான் அதுல மூழ்கி கிடந்த ஒரு மனுஷன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இன்னைக்கு சினிமாவுக்குள்ள போகக்கூடாம கர்த்தர் தடுத்து அவரை குறித்து பாட, அவரை குறித்து பேச வைத்திருக்கிறார்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போயிருந்தா வாய்ப்பு கிடைச்சிருக்கும், ஏதோ ஒரு டைரக்டர் ஆயிருக்கலாம், டைரக்டர் அப்படியே நடிகராகலாம், எல்லாமே சரி. ஆனா இங்க இருக்கிற கூட்டம், இந்த செய்திக்காக காத்திருக்கிற கூட்டத்தெல்லாம் நான் என்ன செய்திருக்க முடியாது, கர்த்தருக்குள்ள சம்பாதித்திருக்க முடியாது. இந்த ஊழியத்தோட தொடப்பட்டு வெளியே போனவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? அநேகர் இன்னைக்கு தூர பட்டணங்கள்ல தான் சுகமாகி போனவங்க எவ்வளவு பேரு. நான் போய் ஊழியம் செய்து பல இடங்கள்ல பேசி பேசி தொடப்பட்டவங்க எவ்வளவு பேரு. இப்படியெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருன்னா, இந்த ஊழியக்காரனை எடுத்து நிறுத்திருக்கிறார்னா, அவைகளெல்லாம் விட்டு விட்டு வந்தேன். எவைகளை? கிறிஸ்துவுக்காக என் ஆசாபாசங்களை, நான் விரும்பினதை எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தேன் நான். அப்படி என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இயேசுவுக்குள்ள அமைதலாக, எந்தவித ஆடம்பரம் இல்லாம எளிமையாக, பிறருக்கு ஆசீர்வாதமாக நான் பயணிக்கிறேன். அதுதான் அடையாளம். கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை கை கொள்வதுதான் நல்ல ஒரு அடையாளம். அல்லேலூயா. சோ கடந்த வாரத்துல நாம சிலவற்றை நம்ம பார்த்தோம். அவருடைய உபதேசங்கள்ல நம்ம 7ஆம் அதிகாரத்தை நம்ம தியானம் பண்ணினோம். தியானம் பண்ணி நம்ம என்ன பார்த்தோம்? அதை குறித்து ஜெபத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? அப்புறம் ராஜ்யத்தை குறித்து சில விஷயங்களை பார்த்தோம். யுத்தத்தை குறித்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த வாரம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் என்கிற தலைப்புல மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8:5 வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நம்ம முதல்ல எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல 5-10 வரைக்கும் நம்ம கவனிக்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதாவது படுத்த படுக்கையிலே கிடந்து எழுந்து நடக்க முடியாதபடி படுத்த படுக்கையிலே அவன் கிடந்து அவன் என்ன செய்யப்படுகிறான்? கொடிய வேதனை, சாதாரண வேதனை அல்ல. அதனாலதான் 100க்கு அதிபதிங்கிறது ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன் அர்த்தம்.
அவன் 100 பேருக்கு தலைவன், 100 சேவகர்களுக்கு தலைவனா இருக்கலாம், இல்ல அரசாங்க பணியில வேற ஏதாவது ஒரு 100 பேருக்கு தலைவனா இருக்கலாம். அந்த காலத்துல சிஸ்டம் இதெல்லாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள 100 பேருக்கு ஒரு தலைவன், ஒரு 200 பேருக்கு ஒரு மருத்துவர். இந்த சிஸ்டம் எல்லாம் பைபிள்ல இருந்தா இன்னைக்கு உலக நாடுகள்ல கூட வட்டாட்சியர், மாநில ஆளுநர் அப்படின்னு பிரிக்கிறாங்க பாருங்க. கிராமப்புறத்துல பஞ்சாயத்து விவோ ஆபீஸ்ல போனா அவரு பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒழுங்குகள் தான் அரசியலையும் நம்ம தேசங்கள்லையும் இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த 100க்கு அதிபதி என்கிற மனிதன் அவன் நல்ல ஒரு பணக்காரனா இருந்திருக்கலாம், அலுவலகத்துல வேலை அதிகமா இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கருத்தான ஒரு காரியத்தை செய்ய வர்றாரு. தான் வீட்டுல வேலை செய்து ஒரு காலத்துல எல்லா விதத்திலும் நல்ல உதவியா நின்ன மனுஷன் கொடிய வேதனை அடைஞ்சு என்ன செய்யறான்? வாதையினால கொடிய வேதனை அடைகிறான். அப்ப இதை அவன் பார்த்ததுமே அவன் மனசு முதல்ல இழகுது. இப்ப இயேசு பிரபலமா அங்க ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறாரு. இயேசு கிட்ட போனாலாம் ஃபெயிலியரே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிட்ட போனவங்களுக்கெல்லாம் தோல்வியே கிடையாது. எல்லாருமே போன குஷ்டரோகிகள், முடவர்கள் மற்றும் பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குறாரு. யாரையுமே வந்து வலுக்கட்டாயம் பண்ணி அவர் முதல்ல வணங்குங்கன்னு சொல்லவே இல்லை. நல்ல அழகா தாராளமா சரி நீயே போய் சாட்சியாரு அப்படின்னு அழகா தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கும் போது இவர்கிட்ட போனா என்னுடைய வேலை காரணம் என்ன செய்வான்? சுகமாமா. முதல்ல பாருங்க அங்க ஒரு விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபங்களை ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம். நம்ம ஜெபத்துக்கு பதில் வருமான கேள்வியோடு ஆரம்பிக்கிற ஜெபத்திற்கு ஒரு காலம் என்ன வராது? பதில் வராது. இந்த மனிதன் புறப்படுவதற்கு முன்பதாகவே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இந்த மனிதனுடைய உள்ளத்துல ஒரே ஒரு நம்பிக்கை, இவரிடத்துல போனா இந்த மனிதன் என்ன செய்திருவான்? சுகமாகிடுவான். விசுவாசம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. சரிங்களா? இப்படியே வச்சுக்குவோம். இப்ப இயேசு கிட்ட வர்றாரு. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிக்கணும். ஆண்டவர் பாருங்க, அவர் அதை விட இலகிட மனசு, 100க்கு அதிபதியை விட இரக்கமுள்ள மனசு அவருக்கு. அவரால் சகிச்சுக்க முடியாது ஒரு மனிதனுடைய வேதனையை. அவரால் என்ன செய்ய முடியாது? ஆமா, அவர் ரொம்ப அதை விரும்புகிறார், விடுதலையாக்க விரும்புகிறார், சுகமாக்கும்படி விரும்புகிறார். அதுக்கு பிறகு அவன் தன்னை ஆராதிக்கணும் என்பதையும் விரும்புகிறார். சில பேர் வந்து விடுதலை ஆகிட்டு போகணும்னு விரும்புறாங்க, சுகமாகிட்டு போகணும்னு விரும்புறாங்க, பழைய வாழ்க்கைக்கு திரும்ப விரும்புறாங்க. ஆண்டவராக இயேசு சுகப்படுத்தின சிலரை பெதஸ்தா குளத்துல சுகமாக்கின ஒரு மனுஷனை தேவாலயத்துல வச்சு சந்திக்கிறாரு. இடையில ஒரு பெரிய கேப்னு வச்சுக்கோமே. அவங்கிட்ட சொல்றாரு, நீ உன்னுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளை நிறைவேற்றிட்டு அதே போல இனி கேடான ஒன்றை என்ன செய்திராத, அதிக கேடுள்ள காரியத்தை இனிமே என்ன செய்யாத, நீ செஞ்சிராத. பாருங்க, அவருக்கு அவரை பின்பற்றுகிறவர்கள் தேவை. அதுக்குதான் அற்புதம் நடக்குதாங்க. அதனாலதான் அதிசயங்களை பார்க்க முடியுது. அதிக கேடுள்ள ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் போய்விடாத. இதுதான் இயேசுடைய உபதேசம். இப்ப சில நவீன உபதேசங்கள் இருக்குது. இயேசு நம்மளை சுகமாக்குவார், அதோட முடிஞ்சு போயிடும். இயேசு நாமத்தினால கேட்டா எல்லாமே கிடைக்கும், அதோட முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் முழுமையான உபதேசம். அதிக கேடுள்ளதை செய்யாத என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நீ பாவ வாழ்க்கைக்குள் போகாதே, மீண்டும் மீண்டும் நீ அக்கிரமக்காரனா இருக்காதே, மீண்டும் மீண்டும் எனக்கு பிரியமில்லாததை நீ செய்யாதே. ஏன்? அவர் தான் நியாயம் தீர்ப்பாரு, சுகமும் கொடுக்கிறாரு, விடுதலையும் கொடுக்கிறாரு. மறுபடியும் பழைய பாவத்திற்கு நீ திரும்பாதே. இதுதான் இயேசுவுடைய மூல உபதேசம். இதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போனால் நலமா இருக்கும், எனக்கு பதிலாக வேறொரு தேற்றரவாளன் வருவார், அவர் வந்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் உங்களுக்கு போதனை செய்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது நோக்கம் வேற. அதனாலதான் நான் சொல்லுவேன், வித்த காட்டுற மாதிரி பரிசுத்த ஆவி வச்சு மேஜிக் காட்டுறவன் நம்பி போகாதீங்க. பார்க்க பரவசமா இருக்கும், உழுவாங்க 10 பேர், இவர் ஃபயர் அப்படின்னதுமே கிடையாது கிடையாது கிடையாது. அது உங்களுக்கு தேவையில்லை.
ஆண்டவர் வித்தை காட்டி மேஜிக் பண்ணி அவரை ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இயேசுவுக்கு. அவருடைய வசனத்தின்படி நீங்க வாழுகிறவர்களை தான் அவர் தேடி திரிகிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் விரும்புகிறார், என்னுடைய வார்த்தையை யார் கனம் பண்ணுவா, என்னுடைய வார்த்தை யார் கை கொள்ளுவா, நான் அவங்களோடு பேச விரும்புகிறேன், நான் அவங்களோடு பந்தி அமர விரும்புகிறேன், நான் அவங்களோடு வாழ விரும்புகிறேன். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ப வாந்தி வந்து எங்க இருக்கும்? உள்ளுக்குள்ள இருக்கும். இப்ப உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா? நாம தான் இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இயேசுவுக்குள்ள யார் இருக்கிறா? வாய் வரமாட்டேங்குது பாருங்க. நான் எப்ப இயேசுவுக்குள்ள போனேன்? ஞானவான்கள் நிறைய இருக்கிறாங்க. என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறீங்களோ நீங்க அவருக்குள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் மதில், அதுதான் அரண், அதுதான் கோட்டை, அதுதான் மகிமை. ஆமேன். அதுலயே வாழ்ந்து முடிச்சிடணும். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு ஆளுக்கு நிவேதாக்கு வந்து நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். இவங்க இன்று முதல் என்ன செய்வாங்கன்னா, இயேசுவுக்குள், இயேசுவுக்கு வெளியே இல்ல, சொல்லுங்க, இயேசுவுக்குள் இவங்க இருப்பாங்க. அப்ப இவங்க வாழ்க்கை இனிமே இதுல தொடரணும். அவருடைய அன்புல, அவருடைய ஆலோசனைகள்ல, அவருடைய விஷயங்கள்ல அவங்க அவரை என்ன செய்யணும்? பின்பற்றுகிறவங்களா வளரணும். இப்ப இயேசு ஒரு அற்புதம் செய்தா உடனே ஞானஸ்தானம் எடுத்துக்க ஒத்துக்குவாங்க. இயேசு சிலருடைய கடன் பாரணத்தை மாற்றிட்டாருன்னா உடனே அவர் ஆண்டவருக்காக காணிக்கை கொடுப்பாங்க, வந்து வேண்டுதெல்லாம் செய்வாங்க. சரிதான், அதுதான் ஆரம்பம். ஆனா அதோட நின்று விடக்கூடாது. அதோடு நின்று விடுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் சொன்னவைகள் எல்லாம் கை கொள்ளுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்ப தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம் விட்டதுல இருந்து. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. மேல வசனம் பாருங்க. அதற்கு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அவர் சொல்றாரு நான் வீட்டுக்கு வரேன்பா. இவர் சொல்றாரு இல்ல இல்ல இயேசுவே. நம்ம போய் சிஎம் நம்ம வீட்டுக்கு வராருன்னா நீங்க தடுப்பீங்களா? ஐயோ வேண்டாம் சிஎம், நான் என்ன சிஎம் அப்படின்னு சொல்லுவீங்களா? டபார்னு ஷோல்டர்ல இருக்கிற துண்டு இடுப்புக்கு வந்து, ஐயா நீங்க வருவீங்கன்னு நாங்க வழிமேல வெளிவைத்து அவளா காத்திருக்கிறோம். பாஸ்டர் சபையில காத்திருப்பாரு, விசுவாசிகளே தாமதமா வராதீங்க, சீக்கிரமா வந்துங்க, ஆராதனை சீக்கிரம் ஆரம்பிக்கணும்னு காத்திருப்பாரு. அவர் வழிமேல வெளிவைத்து. ஆனா நம்ம விசுவாசிகள் என்ன செய்வாங்க? வழக்கம் போல தாமதமாக வந்து ஆராதனையை துவக்கி வைப்பாங்க. ஆனா அதே நபரு இப்ப ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு வர்றேன்னு சொல்றாரு. நம்மால என்ன செய்வான்? மெட்ராஸ்ல இருந்து வாங்க தலைவா வாங்க தலைவா சொல்லுவோமா மாட்டோமா? மனிதர்கள் தானே. ஆனா ஒருத்தன் இயேசுவை தடுக்கிறான், வேண்டாம். இயேசுவையே தடுக்கிறான், வேண்டாம், இல்ல அவனுக்கு அவசரம். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு என்ன செய்யுங்க? அவசரம். ரெண்டாவது, அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். இயேசு அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியான ஆள் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியுது. இதுதான் பாவ உணர்வு. கவனிக்கணும். செய்திகளை கவனிக்கும் போது நான் சில நுணுக்கமான சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வருவேன். இந்த பாவ உணர்வு இல்லாம இயேசுவோடு நீங்க வாழவே முடியாது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், தனக்குள்ள இருக்கிற பாவங்களை உணர்வு அடைகிறதே கிடையாது. எவ்வளவோ நான் பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறேன், எவ்வளவோ ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறேன், தனிப்பட்ட விதங்கள் எல்லாம் பேசியிருக்கிறேன். தயவு செய்து பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்க கிட்ட இருக்கிறது நல்லதும் கெட்டதும் நீங்க பகுத்தறிய உங்களால முடியலன்னு சொன்னா, பிசாசு ரொம்ப எளிதா உங்களை ஏமாத்தி வஞ்சித்து அவன் வழியில உங்களை நடத்தி கடைசி அகால பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிடுவாங்கிறத வேதத்தின் முன்பதாக வைத்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் எச்சரித்து பேசுகிறேன். மனம் திரும்பணும். எதுக்கு மனம் திரும்புன்னு இயேசு சொன்னாரு? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். மனம் திரும்பாம பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாதுன்னு சொல்றாரு. இதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப பொய் பேசுகிறவங்களா இருக்கிறோம்னு வச்சுங்களேன், தொட்டதுக்கெல்லாம் போய் கட்டுக்கதை கட்டி கற்பனையில பேசுகிற ஒரு அடிமைத்தனத்துல நீங்க இருந்து இயேசு கிட்ட வர்றீங்கன்னா
ஆண்டவர் சொல்றாரு மனம் திரும்பு. அப்ப என்ன செய்யணும்? அந்த பொய் என்கிற மாய்மாலத்தை, அது பிசாசுக்குரியது, பிசாசினுடையது. அந்த பொய் நாவி உங்க நாவில் அமர்ந்துருச்சுன்னா தொட்டத்துக்கெல்லாம் பொய் பேசுவீங்க. பொய் பேசுறது ஒரு பாவன உணர்வு உங்களுக்கு இருக்காது. எல்லாமே உங்க வாழ்க்கையே பொய்யா இருக்கும், மாய்மாலமா இருக்கும். பேசுறது, பழகுகிறது, போறது, வர்றது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். கடைசியில் அந்த பொய்யர்கள் எங்க போய் அடைகிறாங்களோ அந்த இடத்துல தான் இப்படிப்பட்டவர்கள் போய் சேருகிறாங்கன்றத வேதத்தின்படி நீங்க தெரிந்து கொள்ளணும். சரிங்களா? இந்த மனுஷன் பாருங்க, உடனே உணர்வடைந்து, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அதனாலதான் நம்ம வாக்குத்தத்தத்தை வச்சு சொன்னேன், எளிமையா ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட போய் சண்டை போட, வாக்குவாதம் பண்ண இதுக்கெல்லாம் இடமே கிடையாது பைபிள்ல. அப்பா பிள்ளைங்கிற உறவு இருந்தாலும் அவருடைய கணம், அவர் கொடுக்க வேண்டிய மகிமை, அதோடு தான் நிக்கணுமே தவிர அங்க போய் சண்டை போடக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. ஏன் கொடுக்கல, எதுக்கு கொடுக்கல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 8 வருஷம் நமக்கு சபை ஆரம்பிச்சு இந்த நேரம் முறைப்படி கட்டியிருக்கணும். 8 வருஷமா ஜெபிச்சோம், கிடைச்சதா இடம்? 8வது வருஷம் முடிஞ்சதுமே கர்த்தர் கரெக்டா அவருடைய நேரம் வந்து கொடுத்தார். வெளியிலே சொல்லுங்க. அவர்கிட்ட இருந்து நான் போய் பறிச்சுட்டு வர முடியுமா? நான் இந்த இடம் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு, ஒரு 20 நாளைக்கு முன்னால சபையில சொல்றேன், நானும் இங்க 8 வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபுட் கூட நிலம் இல்லைங்க. ஏன் தேவன் அதை கொடுக்கலன்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு வருத்தமும் இல்லைங்கன்னு சொன்னேன். அதுதான் ஆண்டவர் கேட்டு ஒரு தீர்மானத்தோட முடிச்சு வச்சுட்டார். ஆமீன் சொல்லுங்களேன். வருத்தம் இருக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட எதுவும் கேட்டு வரல, கிடைக்கல, அப்படி கிடையாது. அல்ல, அப்படி நம்ம இயேசுவை தேடுவது முறையல்ல. நம்ம கேட்கிறது நம்ம வேலை, கொடுப்பது அவருடைய சித்தம். எதை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு தீர்மானிப்பதும் அவர் தான். எதை கொடுத்தாலும் ஆசீர்வாதமா கொடுக்கணும்னு விரும்புகிறதும் அவர் தான். எத்தனை பேர் சந்தோஷமா அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. சில வேண்டாத மாப்பிள்ளைகளை பிடிச்சிருந்து பொண்ணுக்கு கட்டி வைக்கிறது, சில பிள்ளைகளுக்கு அழகா இருக்கிறாங்க, வசதியா இருக்கிறவங்க உணர்ந்து மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறது. இன்னைக்கு வேண்டாத காரியங்களை செய்யற தகப்பன் தாய்மார்கள்லாம் கண் கட்டப்பட்டு என்ன அநேகர் டிவோர்ஸ் யோசிச்சு பாருங்க. டிவோர்ஸ் கிறிஸ்தவர்கள் டிவோர்ஸ்ல நிக்கிறாங்க. வேதனையான கதைகள்லாம் இருக்குது. வேதத்தின்படி நம்ம வாழ நாம ஒப்பு கொடுத்து நம்ம சீர்படுத்திக்கிட்டா நமக்கு அனுப்புகிறதெல்லாம் நல்ல தரமானதை கர்த்தர் அனுப்பி வைப்பாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நமக்கு தரமானது வேணுமா, தரம் இல்லாதது வேணுமா? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிற, மறுபடியும் சொல்லுங்க, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்க. ஆமீன் சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்கம்மா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணலைங்க. இந்த மனுஷன் பிரசங்கம் எல்லாம் பண்ணல. இயேசு கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளுவதற்கும் இயேசு உங்களோடு இடைப்படுவதற்கும் பெரிய பாடமா மாறிட்டார். பெரிய பாடம் இவரு. விசுவாசத்தை நாம் குறித்து பார்க்க போனால் நோவாவுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு பிறகு இஸ்ரவேல் சந்ததியில் எழும்பின தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள், எல்லா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தகப்பன் யாரு? என்னது ஆளை காணோம்? ஈஸி. சமஸ்த இஸ்ரவேலர்கள் மூத்த தகப்பன் யாரு? அந்த மூத்த தகப்பனை ஆண்டவராக இயேசுவுக்குள்ள விசுவாசத்தின் தகப்பனா மாத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த பேர் பேசப்பட்டாலும் அந்த பேரு சேர்த்து இந்த இடத்துல அடியாகுது. கவனிக்கணும், செய்தி நல்ல நுணுக்கமா கவனிக்கணும். விசுவாசத்தின் தகப்பனாலே ஆபிரகாம் தான். தான் மகனை படுக்க வைத்திருக்கிற மகனை குத்தும்படி, கொல்லும்படி, பலியிடும்படி கத்திய தூக்கின மனுஷன். கர்த்தர் பார்த்தாரு, நீதான் சரியான ஆளுன்ட்டாரு. நீதான் சரியான ஆள், உன்னால முடியும், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்யணும். அவர் பிளான் அப்படியே ஸ்கெட்சை பயங்கரமா போட்டுருவார். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தின்படி அந்த விசுவாசத்தின் தகப்பனுடைய விசுவாசத்தையும் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி மேல வந்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்களேன். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். அதுக்கு இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, சொல்லுங்க,
இயேசுவை ஆச்சரியப்படுத்தின மனுஷன். ஆமென் சொல்லுங்க. அவர் தான் நம்மள ஆச்சரியப்படுத்துவாரு. அவர் தான் என்ன செய்வாருங்க? நம்மள ஆச்சரியப்படுத்த. ஒரு கட்டி டக்குன்னு மறைஞ்சிட்டா அடா 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 என்ன பரபரப்பு, என்ன பரபரப்பு இல்ல. ஒரு 4 பேருக்கு கண்ணு திறக்கப்பட்டு 2 பேர் காது கேட்டுட்டா அந்த ஊழியக்காரரை கையிலேயே பிடிக்க முடியாது. இல்லையே சொல்லுங்க. உண்மைதான், நான் பொய்ய பேசல, உண்மைதான் பேசுறேன். உண்மைதான். அவரு அதுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பா ஆயிடுவாரு. மக்கள் அந்த அளவுக்கு நெருங்கிடுவாங்க ஜனங்க. இங்க அற்புதம் செய்து அதிசயங்களை செய்து நம்மை வியக்க வைக்கிற கர்த்தர் அவர் வியந்து பார்க்கிறாராம். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க அவர் செய்தது. இயேசுவே ஆச்சரியப்பட்டு என்னப்பா சொல்ற, அப்படியா? அவருடைய 33 ஆண்டு கால ஊழிய வாழ்க்கை அனுபவத்துல ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம். இயேசு அப்படியா அப்படின்னு செய்ய வச்ச ஒரு மனுஷன் இந்த 100க்கு அதிபதி. ஆமென் சொல்லுங்க. 100க்கு அதிபதி மட்டும் இல்ல, இதை வாசித்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட இயேசுவை ஆச்சரியப்பட வைக்க முடியும். அல்லேலூயா. இவர் சொல்றாருல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்னு சொல்றாருல. நான் நிறைய முறை ஜெபிச்சிருக்கிறேன், உம்முடைய ஒரு பார்வை பார்த்தால் போதும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஒரு பார்வை பார்த்தா போதும், சபை நிலை எனக்கு கிடைச்சிடும், சபையை நான் கட்டிடுவேன், ஜனங்களை நீங்க கொடுத்துடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. என்னுடைய விசுவாசம். இந்த மனுஷனை பார்த்ததுமே நான் போட்டி போட ஆரம்பிச்சுட்டான். ஏன் ஏசப்பாவை வியக்க வச்சுட்டானா இந்த மனுஷன், நானும் வியக்க வைக்காம விட மாட்டேன். ஏதாவது ஒரு டியூன் பண்ணிக்கிட்டே இருக்க பாருங்க. ஆண்டவர் நீங்க ஒரு பார்வை பார்த்தால் போதும், நீங்க ஒரு பார்வை பார்த்தா போதும் ஆண்டவர், நான் சுகமாகிடுவேன். நீங்க ஒரு பார்வை பார்த்தால் போதும் ஆண்டவரே, எனக்கு உண்டானவைகள் வந்து சேர்ந்துடும். உங்க இரக்கத்தின் பார்வை என் மேல் விழுந்தால் போதும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டுடுவேன். வியக்க வைத்து பழகுங்க இயேசுவை. இல்லையே சொல்லுங்களேன். இருக்கிற இடத்துல நின்று இயேசுவேன்னு நீங்க என்ன சுகமாக்குனாலே ஆக்கணும் ஆண்டவரே, வியக்க வைத்து பாருங்க. ஊழியக்காரனே உங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் அனுபவிக்கணும், நீங்க அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். இவர் வியந்து பாருங்க, இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, முடிஞ்சு போச்சு. பின்னால யார் நிப்பா? முதல்ல 12 பேரு. சொல்லுவோமா? பின்னால யார் நிப்பா? சீஷர்கள் 12 பேரு. ஏன்னா அவங்க தான் பாடி கார்டு இயேசுவுக்கு. வழி விடுங்க, வழி விடு, இயேசு வர்றாரு, வழி விடுங்கப்பா, நெருக்காதீங்க நெருக்காதீங்க. இல்ல அவர் பிரபலமாயிட்டார் இல்லையா, அவர் ஊழியம் நடந்துகிட்டு இருக்குது. வீதிகள்ல எங்க போனாலும், கல்லியா போனாலும் சரி, கப்பர்நாகும் போனாலும் சரி, இருக்கிற கிராமங்களுக்குள்ள போனாலும் சரி, இயேசுக்கு சொல்ல வேணும், கூட்ட திரளா சேர்ந்துரும். இப்ப இவங்க பின்னால நிக்கிறாங்க, 12 பேரை பார்க்கிறாரு. முதல்ல ஏப்பா இது மாதிரி ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்கிறீங்களா? இல்லையா சொல்லுங்க. ஆமா, சபை விசுவாசி பாக்குறாரு. இப்ப இயேசு இப்படி திரும்பி இருக்கிற இப்படி பாக்குறாரு. சபை விசுவாசிகளா இருக்கிறீங்களே, இந்த மனுஷனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லாம பார்க்கிறார். வெளியிலே சொல்லுங்களேன். இப்படி பார்க்கும் போது அடுத்த கட்டமா பார்க்கிறாரு, இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் அவங்களுக்கு பின்னால நிக்கிறவங்களையும் பார்க்கிறார். வெளியிலே சொல்லுங்க. இயேசுவோடு நடக்கிற சீஷர்களை பார்க்கிறாரு, இயேசுவை பார்த்துக்கிட்டு நடக்கிற மற்றவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவர்களையும் பார்க்கிறாரு. சொல்லுங்க. அப்படியே இன்னொரு பார்வை ஆவிக்குரிய மண்டலத்துல பார்க்கிறாரு. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து, நோவா காலத்திலிருந்து, ஆபிரகாம் காலத்திலிருந்து அப்படியே அலசிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்கிற காலம் வரைக்கும் பார்க்கிறாரு. இது போல ஒரு விசுவாசி அவரு பார்க்கவே இல்லை. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமே, நல்ல உற்சாக பலி உற்சாக பலி உற்சாக பலி ஆமேன். முதல்ல சீஷர்களை பார்த்திருப்பாரு, இது மாம்சத்தின் பார்வை. இரண்டாவது சீஷர்களுக்கு பின்னால இருக்கிறவங்களை பார்த்திருப்பாரு, இதுவும் மாம்சத்தின் பார்வை. மூணாவதா பார்க்கிறார் ஆவிக்குரிய பார்வை. ஆதாம் ஏவாள்ல இருந்து அப்படியே நோவா முதற்கொண்டு, ஆபிரகாம் முதற்கொண்டு, இஸ்ரவேலர்களே அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் பார்க்கிறாரு. அடிச்சிட்டாயா செஞ்சுரி, அடிச்சிட்டாயா செஞ்சுரி இந்த மனுஷன்.
ஆபிரகாமையும் தூக்கி சாப்பிட்டுட்டாயா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அதுதான் சொல்றாரு. வாசிங்க. இப்படிப்பட்ட இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பொய்யாக சொல்லவில்லை இயேசு, மெய்யாகவே சொல்லுகிறேன். பொய்யா சொன்னார்னா நம்ம பேசும்போது சாதாரணமா பேசுவோம். ஒரு உண்மையை சொல்லும் போது சத்தியமாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது போல ஆண்டவராக இயேசு சொல்றாரு, மெய்யாகவே சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஏன்னா அவருடைய பார்வை தூர பார்வை. அவர்தான் படைப்பாளி, எல்லாமே தெரியும். உலகம் தோன்றினதுல இருந்து இன்ன வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னா ஒரு செகண்ட்ல அவர் எல்லாத்தையும் பார்த்துருவார். நம்ம தான் வாழ்ந்து பிறந்து 70 80 அப்படின்னு போய் சேர்றோம் பாருங்க, அது ஒரு செகண்ட்ல அவரால் பார்த்துட முடியும். பிறந்ததுல இருந்து என்ன செஞ்சான் தப்பு, பிறந்ததுல நன்மை என்ன செஞ்சான், பிறந்ததுல இருந்து எனக்கு பிரியமா என்ன செஞ்சான், எல்லாத்தையும் பார்த்துருவார். இன்றைக்கு விசுவாச மார்க்கமாகிய திருச்சபை அவரை பின்தொடர வேண்டிய காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். இந்த 100க்கு அதிபதியை ஃபாலோ பண்ணு. நீ என்ன ஃபாலோ பண்றதுக்கு முதல்ல அவன் செய்த கிரியைகளை நீ நடப்பித்துட்டு வா. என்ன நீ ஆச்சரியப்படுத்துப்பா, என்ன நீ ஆச்சரியப்படுத்து. உங்ககிட்ட சில காரியங்களை நான் கண்ட நான் வியக்கணும். 100க்கு அதிபதி வியக்க வைத்தான் இயேசுவை. 100க்கு அதிபதியிடத்தில் இருந்த விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு அசந்து போனார். சமஸ்த இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. எவ்வளவு அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உடனே அடுத்தது என்ன செய்தாரு, அவர் சொல்றாரு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். பாருங்க, அநேகர் எங்க உலகம் முழுவதும் பேசுறார் ஆண்டவர். அநேகர் என்ன செய்வாங்களாம், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை அவங்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்க தான் ராஜ்யத்திற்கு முன்குறிக்கப்பட்டவங்க. கவனிக்கணும், ஆண்டவர் இங்க சொல்லும் போதே சொல்றாரு, சமஸ்த இஸ்ரவேலர்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆனா இவரை ஏற்றுக்கொள்ளாத, இவரை விசுவாசியாத, இவரை நம்பாதவர்கள் ராஜ்யத்திற்கு முன்குறிக்கப்பட்ட அந்த இனத்தையே பார்த்து சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார், அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு ஒரு சொல்லுவோமா. இயேசு வந்து நரகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி முழுமையா வைக்க வரல. அவருடைய இரத்தத்தினால ஒரு தடுப்பணை செய்து கட்டியிருக்கிறார். சரி சரி சரி, என்னுடைய இரத்தத்தினால நீ நிறுத்தப்படுவ, இல்லைன்னா காட்டாற்று வெள்ளம் போல பாவம் ஜனங்களை வாரிக்கொண்டு போய் அகால பாதாளத்திலே தள்ளுது பாருங்க, அதுல நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி ஒரு தடுப்பணை. உடனே என்ன செய்யறாரு, மீட்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து பாடு துதி என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவரு நம்மளை அழைப்பு கொடுத்துட்டு அவர் வேலையை பார்க்கிறாரு. அப்ப இதுல நிக்கதும் நிர்மூலமாகாமல் நம்ம போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைகள் படி செயல்களின் படி அவருடைய சொற்படி அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றணும். இங்க பாருங்க, நரகமும் இல்ல பாதாளம் இல்லைன்னு ஒரு கூட்டம் பிரசங்கம் பண்ற ஒரு கூட்டம் இருக்குது. அதெல்லாம் இயேசு ஜெயிச்சிட்டாரியா, இயேசு என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரா. அதனால நரகத்துக்கு போற பாவம்னு ஒண்ணுமே இல்லையா. இது என்ன கட்டுக்கதையா இருக்குது பாருங்க. நரகத்திற்குன்னு பாதாளத்திற்குன்னு போகிறதுக்கு இயேசு மரிச்சதுனால இனிமே அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்ன சொல்றாங்க, இனி நீ செய்யறதெல்லாம் பாவம் இல்ல. இயேசு மரணத்துக்காக மரித்ததுனால நீ பாவமே செய்தாலும் பாவம் இல்ல. நீங்க பாருங்க, விசுவாசிக்காதவனுடைய நிலைமை பாருங்க. இவங்களும் பக்திமான்கள் தான், ராஜ்யத்தின் புத்திரர்களாகிய 12 கோத்திரத்தாரும் பக்திமான்கள் தான். ஆனா தேவனை, யெகோவா தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க கடவுள் தெரியுது, கடவுளை முறையின்படி வாழ்றாங்க. ஆனா இயேசு கிரியைகளை செய்து பயங்கரமான காரியங்களை செய்து தன்னை நம்பும்படி சொன்னாலும் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால அவர் சொல்றார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும். அழுகையும் பற்கடிப்பும் அந்த இருள் இருக்குன்னா அங்க வேதனை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம வாழுகிறவருடைய முடிவு அங்கதான் போய் சேரும். இயேசுவை வெறுக்கிறவருடைய முடிவு அங்கதான்.
இயேசு சொன்னபடி வாழாமல் தடுமாறி பாவ வாழ்க்கையும் பரிசுத்த வாழ்க்கை கலந்து வாழுகிறவர்களுக்கும் அங்கதான். பயபக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து முடிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிங்க. அதற்கு பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்நாளிலே அவன் வேலைக்காரன் நல்ல மறுபடியும் கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஒரு அற்புதம் நடப்பதற்கு அந்த மனிதனிடத்திலே இயேசு ஒன்றை கண்டார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்கு இயேசு உங்களிடத்திலே ஒரு காரியத்தை விரும்புகிறார். அந்த மனிதனுடைய விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது, அசைத்தது. ஆண்டவருக்கு வேலை மிச்சம். இப்ப ஊழியம் செய்யணும் பாருங்க. எப்படி செய்யணும்? இருக்கிற இடத்துல இருந்து 100க்கு அதிபதியுடைய வீட்டுக்கு போய் அங்க நுழையும் போதே உடனே நுழைஞ்சிட முடியாது. நம்ம ஊர்ல மாதிரி அங்க ஃபார்முலா என்ன, போய் வெளியே வச்சிருக்க தண்ணியில கை காலெல்லாம் அலம்பி முகத்தெல்லாம் கழுவி சுத்தமா தான் உள்ள போகணும். இதெல்லாம் பிராமணர்கள் அல்ல, நம்முடைய வேதத்தின்படி பழைய ஏற்பாட்டில் இதுதான் வாழ்க்கை அமைப்பா இருந்துச்சு. தெரிஞ்சுக்கங்க. ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே வீட்டார்கள் வெளியில தண்ணி வச்சு கை கால்களை முகங்களை கழுவி, அது ஒரு அந்த சம்பிரதாயமா அந்த காலத்தில் இருந்திருக்குது. இதுதான் இயேசு உடைச்சாரு. நீ அசுத்தத்தோடு நீ சாப்பிட்றது எல்லாமே ஜீர்ணிச்சிருப்பா, ஆனா உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதா என்ன செய்யாது? தீட்டு. அடுத்தவன என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். அது ஒன்னையும் தீட்டுப்படுத்தும். அப்ப ஆண்டவர் பாருங்க, இவர் விசுவாசத்தை கண்டதுமே ஊழியத்துல அலைச்சல் ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்தது அவருடைய பிரயாணம் தடைப்படல. அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பார்த்து உடனே சொல்லிட்டாரு, சரி நீ வேண்டிக் கொண்டதுபடியே அப்படியே ஆக கடவுதுன்னு சொன்னதுமே அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன் என்னானா? சொஸ்தமானா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இந்த மனிதன் ஒரு அற்புதத்தை காண்பதற்கு நடந்த காரியம் என்னங்க? விசுவாசம். அவனிடத்துல காணப்பட்ட விஷயம் என்ன? விசுவாசம். இப்ப இந்த விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பைபிள்ல நீங்க சீக்கிரமா எடுக்க முடிஞ்சா எடுங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்க கேட்கலாம். ரோமர் 10:17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் எப்படி வருமா? கேள்வியினாலே வரும். அடுத்தது கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி எங்க இருந்து வருது? தேவனுடைய வசனத்தில். பாருங்க, ஒன்னு வரதுக்கு ஒன்னு நம்ம டச் பண்ண வேண்டியதா இருக்குது. விசுவாசம் எங்க இருந்து வருது? முதல்ல படிங்க. ஆதலால் விசுவாசம் முதல்ல கேள்வியினால விசுவாசம் வருது. இப்ப கேள்வி எங்க இருந்து வருது? தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப எத்தனை காரியம்? மொத்தம் 3. விசுவாசம், அடுத்தது என்னது? கேள்வி, அடுத்தது வசனம். விசுவாசம், கேள்வி, வசனம். நல்லா கவனிக்கணும். பைபிள் படிக்கிறேன்னு படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. பைபிள் படிச்சு சில கேள்விகளை உங்க உள்ளத்துல கேட்கணும். பைபிள் படிச்சு வேதத்தை வாசித்து சில விஷயங்களை தியானம் கற்றுக்கொள்ளணும். இதுக்கு வேற எங்கேயாவது விளக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். இது கடவுளுடைய புஸ்தகம், கடவுள் எழுதி கொடுத்தது. முதல்ல விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்துல தான் முதல்ல கேள்வி வருது. கேள்வி எங்க இருந்து வருது? வசனத்திலிருந்து வருது, பைபிள்ல இருந்து வருது. இப்ப கேள்வி கேட்பீங்க நீங்க, இயேசுவால் இது கூடுமா? ஏன்னா அங்க நிறைய செஞ்சிருக்கிறாரு, போகவே அற்புதம் நடந்துச்சு. ஆமென் சொல்லுவோமா? சில நேரம் ஜெபம் பண்ணுவேன், உங்க வலது கருத்தை நீங்க உங்க தலைமையில வைங்கன்னு சொல்லி. ஏன்? உங்க விசுவாசம் எப்படி என்பதை நீங்க அறியணும். உங்க ஜெபத்தினூடாக நீங்களே கை வச்சு உங்களுக்கு ஜெபிக்கும் போதே உங்க பலவீனத்திலிருந்து நீங்க என்ன செய்யணும்? சுகமாக வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது இன்னொரு விஷயத்தை விசுவாசத்தை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய
நயவசனமாய் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல நம்ம தேவனுக்குள்ள நல்லா வளரணுங்க. நம்ம நல்லா வளரலன்னா தான் நிறைய குழப்பமே வந்துடும். நமக்கு தெளிவு வேணுங்க. ஆண்டவருக்குள்ள நம்ம நிக்கிறதுக்கு, சாட்சியா நிக்கிறதுக்கு நமக்கு நல்ல தெளிவு வேணும். அந்த தெளிவு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கம்மா. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. ஒரு மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. மனுஷன் சொல்றபடி அல்ல உங்க விசுவாசம் வரணும். சிலர் விசுவாசம் பாருங்க, மனுஷ சொற்படி இயேசுவை விட்டுட்டு இயேசுவுக்கு பணி செய்தவங்க எல்லாம் ஆராதிங்க, அவங்க மூலமா ஜெபம் பண்ணுங்க. இது மனித சித்தம், இது மனுஷனுடைய பிரசங்கம், பாவம் அது. ஆனா இயேசு என்ன சொல்லுகிறாரு? இதுவரையும் நீங்கள் ஒன்றும் என்னிடத்தில் கேட்கவில்லை, இனிமே நீங்க கேளுங்க. என்னவா? பரிபூர்ணமாகுமா? என்ன பரிபூர்ணமாகும்? உங்க குறைகள் எல்லாம் நிறைவாய் பரிபூர்ணமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, ஓகே. அப்ப விசுவாசத்திற்கு தேவையான காரியம் பாத்தீங்கன்னா, முதல்ல தேவன் மேல விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி, அந்த விசுவாசத்தின் அந்த கேள்வியின் அடிப்படையில் என்ன வருது? வசனம் வருகிறது. வசனத்தில் இருந்துதான் நீங்க எல்லாமே கேள்விகளை எழுப்பி எழுப்பி கேட்டுக்கொள்ளணும். சரிங்களா? 12 சீஷர்கள் இருந்தாலும் இயேசு 3 பேரை மட்டும் தான் கூட கூட்டிட்டு போவார். தனித்திருந்து ஜெபிக்கணும்னா அந்த 3 பேரை மட்டும் தான் கூட்டிட்டு போவார். இது படிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி. ஆனா இந்த 3 பேரையும் தான், அந்த பதில் பாருங்க, இந்த 3 பேரையும் தான் கர்த்தர் மகிமையா ரொம்ப வல்லமையா பயன்படுத்தினதை பார்க்க முடியுது. அவர்களுக்கு மேலாக அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தினதை பார்க்க முடியுது. மற்றவங்கெல்லாம் சின்ன சின்ன லெவல்ல தான் அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு ஆண்டவர்களை நித்திரை அடைஞ்சிருக்காங்க. தெரியல, அங்க பிரம்மாண்டமான காரியங்கள் ஒன்றும் எழுதப்படவில்லை. அப்ப தேவனோட சந்தேகம் எனக்கு, ஏன் இவங்க 3 பேரை மட்டும் இயேசு கூட கூட்டிட்டு போறாரு, மற்றவங்களையும் ஏன் விட்டுறாரு? அந்த கேள்விக்கு பலன் அநேக காலங்களுக்கு பிறகு எனக்கு கிடைச்சது. யோவான் இருப்பாரு, பேதுரு இருப்பாரு, இன்னொன்னு அந்திரியா இருப்பாரு. இப்ப இவங்க 3 பேரையும் தவிர பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரை விட்டு மற்றவங்க கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. அப்ப எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. அவ பேதுருடைய புஸ்தகங்களை படிக்கும் போதும், அதே போல யோவான் அவருடைய புஸ்தகங்களை வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் போதும் ரொம்ப பிரம்மாண்டமான காரியம். அதான் தேவ சித்தம். அவர் செய்ய ஏதோ பிரம்மாண்டமான ஒரு திட்டத்துக்கு தான் இவங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏதோ உங்களை அழைச்சிட்டாருன்னு நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க. சபைக்குள்ள உங்களை கொண்டு வந்துட்டாருன்னு நீங்க சரி ஞாயிற்றுக்கிழமை போகணும் அதோடு நின்றுடாதீங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கு நல்ல திட்டம் வச்சிருக்கிறாரு, நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு பலரை தொடும்படி, பேசும்படி, அவருடைய சித்த நிறைவேறும்படி உங்களை கிரியை செய்ய ஒரு ஆயுதமா பயன்படுத்த அவர் நல்ல நோக்கத்தோடு காத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க பாருங்க. எத்தனை சத்தமா சொல்லுவீங்க? அதை நீங்க என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். சரி, அப்ப இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது விசுவாசத்தின் தன்மை என்ன, விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி இருக்கணும் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசன வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அல்லேலூயா. எபிரேயர் 6:1 கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எபிரேயர் 6:1 வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சீங்கன்னா இது விளக்க நான் சொல்றேன், மறுபடியும் வாசிங்கம்மா. ஆகையால் நல்லா பாருங்க, இயேசுவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம விட்டுடாம, ஒரு நிமிஷம், நாம என்ன செய்யக்கூடாது? விட்டுடக்கூடாது. புதிதா வந்தவங்க, முன்னாடியே நீங்க ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு நல்ல விசுவாசியா இருக்கிறவங்க, நீங்க எல்லாமே கேட்டதெல்லாம் சரிதான், நீங்க தெரிந்து கொண்டதெல்லாம் சரிதான், ஆனா அதை என்ன செய்திடக்கூடாது? விட்டு விடக்கூடாது. மூல உபதேசங்களை விட்டுட்டு இப்ப அவர் என்ன சொல்ற அடுத்தது பாருங்க, பவுல் வந்து பாருங்க சபையை திட்டுறாரு. மூல உபதேசம் இயேசு என்ன சொன்னாரோ அதை விட்டுட்டு செத்த கிரியைகள், இன்னைக்கு உலகத்துல அப்படியே தலைவிரித்து ஆடுகிற செத்த கிரியைகள். நீ அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, செத்த கிரியைகள். நீ உபவாசிக்க வேண்டிய, அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உனக்காக மரித்து எல்லாவற்றையும் செய்து விட்டால் செத்த கிரியைகள்.
இயேசு சொல்றாருல, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேறு எந்த விதத்திலும் இவ்வகை பிசாசுகள் என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது. உபவாசம் இருந்தானே சொல்றாரு. உபவாசிக்காத இயேசு எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. செத்த கிரியைகள், நவீன உபதேசம், கள்ள உபதேசம், அப்படிப்பட்டவைகளுக்கு நீங்க விலகி உங்களை தற்காத்துக் கொள்ளணும். வாசிங்கம்மா. நீங்களாகும் மனம் திரும்புதல், நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். நீங்க செத்த கிரியைகளுக்கு பக்கமா திரும்பாம, நாள் நட்சத்திரம் பார்க்காம, நாடி ஜோசியம் பார்க்காம, நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்க்காம, உலக வழிபாடுகளின்படி கடவுளுக்கு ஏதோ ஆராதனை செலுத்தாம, செத்த கிரியைகளாக இவைகளை விட்டு விட்டு மனம் திரும்புதலுக்கு படிங்க. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். மனம் திரும்புதலோடு தேவன் பேர்ல நீங்க வைக்கிறீங்க பாருங்க விசுவாசம், அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில சடங்காச்சாரம் நம்ம ஊர்ல பல காரியங்கள் இருக்குது, பழமொழிகள் இருக்குது, என்னென்னமோ இருக்குதுங்க. ஒரு கிறிஸ்தவ அடக்க ஆராதனைக்கு போனேன். அவங்களும் ஆர்சி கிறிஸ்தவங்க. இந்துக்கள் எல்லாம் மிஞ்சி அந்த பணத்தை புதைக்கிறதுக்குள்ள போற வழியில வண்டியை நிறுத்து, வண்டி என்னடா வண்டியை நிறுத்துங்கிறாங்க. நானும் வண்டியை நிறுத்துறேன், போய்கிட்டு இருக்கிற அந்த வேனை நிறுத்திட்டாங்க. சடலம் உள்ள இருக்குது. என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்தா, அப்படி எடுத்து முனையில 4 சுத்துப்பா. அடப்பாவி, ஒருத்தன் போதையில லீடிங் பாஸ்டரா இருக்காங்க. சரி, அப்புறம் சுத்திட்டு மறுபடியும் வண்டி வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த கோமாளித்தனத்தை பண்றதுக்கான கிறிஸ்தவரா இருக்கு என் மனசுல. பாத்துங்க, போறது போனோம், இனி அது ஒண்ணுக்கு உதவாது இல்லைங்களா? ஜீவன் பிரிஞ்சா ஒண்ணுக்கு. அதையே இந்த ஏதோ ஒரு தெருமுனையில கொண்டு சுத்து. இது உனக்கும் மற்றவனுக்கும் என்ன வித்தியாசம்? உனக்கும் மற்ற தேவனை அறியாத செத்த கிரியைகளை நடப்பித்து அதுல வாழுகிறவனுக்கும் உனக்கும், கிறிஸ்தவனே உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தனன்றாங்க. அப்புறம் அங்க போய் பார்த்தா என்னென்ன இல்ல, எல்லாமே இருக்குது. அந்த கொளுத்தி வைப்பாங்கல்ல, அது பேர் என்னது? சூடத்துல இருந்து எல்லாம் இருக்குது. இதுக்கு மத்தியில நாங்களும் எங்க வேத வசனங்களை வாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணி அடக்க ஆராதனை செய்ய வேண்டிய இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செத்த கிரியைகளை விட்டு திரும்பி, இயேசு சொல்லாதவைகளை செய்வது செத்த கிரியைகள். அதை விட்டு திரும்பி, குறி சொல்றேன் சொல்லும் போது அதை நம்புறது செத்த கிரியைகள். அதை விட்டு திரும்பி, மூட வணக்கங்களை விட்டு திரும்பி, இயேசுவின் தெய்வம் வேற, இதெல்லாம் தெய்வம், அவைகளை விட்டு மனம் திரும்பி, செத்த கிரியைகள் அது உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாதுங்க. இப்படிப்பட்ட சடாகாச்சாரங்கள் அடிமையா இருக்கிறவங்க இயேசுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுங்க. இது அன்போடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்காக யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 2:22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ஒரு நிலையை சொல்லுங்க. விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள பூரணப்படுறது ஆண்டவராக இயேசு வியக்க வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது ஒரு சிலருக்கு ஒரே நாள் நடக்கும், ஒரு சிலருக்கு 6 மாசம் நடக்கும், சிலருக்கு 6 வருஷத்துல நடக்கும், சில ஆளுக்கு கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. அது எங்க போனாலும் ஏன் கேட்கிற? விசுவாசம் இல்ல. நான் 1986ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன், நல்லது. நான் 1990 நல்லதுயா, என்ன சொல்ல வருகிற? எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்ப விசுவாசத்தோடு நீ ஜெபிச்சா உனக்கு சுகம் வராது. உனக்காக விசுவாசத்தோடு நீ பாரப்பட்டா உன் குடும்பத்துல மாற்றம் வராது. அதுக்காக நீ வண்டி பிடிச்சி தென் தமிழகம், தலைநகரம் அப்படின்னு பயணம் செஞ்சாதான் உன்னை இயேசு சந்திப்பாரா? விசுவாசி, இயேசுவை விசுவாசி, கிரியைகளால் விசுவாசத்தை நீ என்ன செய்யணும்னா உனக்குள் உருவாக்க வேண்டும். விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். விசுவாசி வேதம் சொல்லுது பதறான். அதனாலதான் சொல்லுவேன் அடிக்கடி, ஊழியக்காரனை மேன்மைப்படுத்துறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா.
சிலருடைய மைண்ட் செட் ஆயிடும், அங்க போனாதான் எனக்கு விடுதலை, அவர் ஜெபிச்சாதான் எனக்கு விடுதலை. அதுக்கு பேர் அவிசுவாசம். நீங்க கேட்கலாம், நீங்க மன்றாடலாம், நீங்க ஜெபிக்கலாம், என் தேவனுடைய அற்புதங்களை நான் கண்டே ஆக வேண்டும், என்னுடைய இந்த உபவாச ஜெபத்திற்கு என் கடன் பாரம் நீங்க வேண்டும், உங்களை தவிர எனக்கு வேற தெய்வம் இல்ல, என்கிட்ட எந்த மூட நம்பிக்கை இல்ல, என்கிட்ட செத்த கிரியைகள் இல்ல, வேணா என்ன சோதிச்சுக்கங்க ஆண்டவரே, ஆனா உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இல்லையா சொல்லுங்க. இதுதான் விசுவாசம். இப்படிதான் கடைசி காலத்துல ஒரு பெருங்கூட்டம் எழும்பும். அவங்க ஜெபிச்ச அற்புதம் நடக்கும், அவங்க போய் பெரிய காரியங்கள் நடக்கும். ஊழியர்களை விட கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். காலம் வருது. அடிக்கடி சொல்லுவேன், ஊழியங்கிறது வயிற்று பிழைப்பே கிடையாதுயா. வயிற்று பிழைப்பே, வயிற்று கழுவணும் நிரப்பணும்னு வர்றவன் ஊழியத்துக்கு வரவே கூடாது. மெய்யான இயேசுவோட ஒரு ஆத்மாவை கனெக்ட் பண்றான் பாருங்க, அவன் தான் ஊழியக்காரன், அவன் தான் ஊழியக்காரன். 100க்கு அதிபதி சரியா கனெக்ட் ஆனா அந்த கனெக்ஷன்ல ஒருத்தன் ஹீல் ஆனா. சொல்லுங்க. நீங்க சரியா கனெக்ட் ஆனா உங்க பிள்ளை ஆசீர்வாதமா மாறும். ஆமென் சொல்லுங்க. நீங்க இயேசுவோட சரியா கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா இயேசு ஒரு அற்புதத்தை உங்க வீட்டுல செய்து உங்களை அதிசயங்களை காண செய்வார். ஆமென் சொல்லுங்க. சரிவர வேதத்தின்படி வளர்ந்து செத்த கிரியைகளை விட்டு, கறிக்குழம்பு எடுத்துட்டு போனா கொஞ்சம் கறிக்கட்டையும் எடுத்துட்டு போங்க. உருப்படாத விசுவாசி சொல்லுங்க. பேய் பிசாசு அண்ட கூடாதுன்னா முன்னால 2 எலுமிச்சை பழத்தை தொங்க விடுங்க. தேராத விசுவாசி அதெல்லாம் நம்ம ஜூஸ் போட்டு அழகா குடிக்கலாம். இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க, அனாவசியமா தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறோம். 1000 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிற ஒரு லாரி நல்லா ஓடணும், பெரிய பூசணிக்காய் அடிச்சா ஒரு 20-30 பேருக்கு கூட்டு பொரியலுக்கு ஆகும் பாருங்க. அதை கொண்டாந்து உடைச்சு வேஸ்ட் பண்றான். பார்க்கும்போது வேதனையா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு கனெக்ட் ஆகுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பார்வை இயேசுவை அசைக்கக்கூடிய, ஆச்சரியப்பட வைக்குதுன்னு சொன்னா இறங்கி வந்துருவாருங்க, இறங்கி வந்துருவார். அதுதான் ஊழியம், அதுதான் சொல்லி கொடுக்கணும். அதை குறிச்சுதான் விவரமா பேசணும். இல்ல ஊழியக்காரன் கையவே நீ பாரு, நான் ஜெபிச்சாதான் உனக்கு சுகம் விடுதலை, ஊழியக்காரனே அப்படி இல்ல ஊழியம். அதை செய்யாதீங்க, அது செய்யாதீங்க. இயேசுவோடு நேரடி தொடர்பு கொள்ளுகிற அளவுக்கு நீங்க மாறணும். நீங்க ஜெபிச்சு ஊழியத்துல சபை கட்டப்படணும், ஜனங்க வரணும். ஏன் நீங்க ஜெபிச்சு சபையில இருக்கிற மத்த விசுவாசி சுகமாகும். ஆமென் சொல்லுங்க. உடனே 4 பேர் இழுத்துக்கிட்டு போயிட்டு நான் பாஸ்டர் ஆக்கும், அப்புறம் உனக்கு கண்ணீர் போஸ்டர் ஆக்கும். இல்லையா சொல்லுங்களேன். இல்லையா சொல்லுங்களேன். ஆமா, அதாவது அவர் கொடுத்து அளந்து வச்சிருக்காரு. ஆட்டுக்கு வாழை நறுக்கிதான் வச்சிருக்கிறார். சரிங்களா? நான்லாம் ஆசைப்படவே இல்லைங்க இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி. நான் ஆசைப்படவே கிடையாது. 4 பேரை கைட் பண்ணணும்னு ஆசைப்படவே கிடையாது. நான் ஆசைப்படாதனால என்ன குழந்தைங்க வச்சாரு. ஆமென் சொல்லுங்க. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு என் பொழப்ப பார்க்கிற ஆண்டவரே, வாயா போ, உனக்கு மந்தைய வச்சிருக்கிறேன், நீ தான் மெய் பண்ணு, என்ன போறேங்கிற. அவர் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் கையில கோல் இருக்குப்பா அப்படிங்கிறாரு. எங்க கோல் இருக்குது? நான் பார்க்கிற உன் கையில கோல் இருக்குங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சபை வந்தது. கோல் மெய்ப்பனுக்கு உண்டான ஒரு அடையாளம் மோசையின் கரத்தில் இருந்தது, ஆபிரகாமின் கரத்தில் இருந்தது, தீர்க்கதரிசிகளின் கரத்தில் இருந்தது. கோல் நடத்தணும், ஜனங்களை நடத்துற வேலை. இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி அது இதுன்னு சொல்லி நம்ம சபையில ஒரு 3 பேர் 3 டிக்கெட்டை மண்டைய கழுவி, இந்த புதுக்கோட்டையில இருந்து வர்ற ஒரு மனுஷன், அவன் கள்ள ஊழியக்காரன். சரிங்களா? இந்த பகுதி திருச்சி வட்டாரத்துல அவர் பாத்தீங்கன்னா விசுவாசிகளை தான் கலெக்ட் பண்ணுவாரு. போய் தெருவா பிரசங்கம் பண்ணி 4 விசுவாசிகளை வழி நடத்தி ஒரு ஹீலிங் பிரேயர் நடத்த மாட்டார். அடுத்த ஆள் சபையில இருக்கிற விசுவாசிகளை இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து அவர் பைபிள் காலேஜ் நடத்துறாராம். அதுல போன இந்த அரக்கு இருக்குங்க பைத்தியம் முடிச்சு சபை விட்டே வெளியே போயிடுச்சு. சொல்லுங்க. பைத்தியங்கள் எல்லாம் சபைகளுக்குள்ளே இருக்கலாகாது. ஆமென் சொல்லுங்க. பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, போட்டி போடுவாங்க, சண்டைகளை மூட்டி விடுவாங்க சபைக்குள்ள. அந்தகாரம் உள்ள பூந்துரும். சபை தலைவனுடைய வேலை விசுவாசி செய்யக்கூடாது, செய்ய முன்வரக்கூடாது. ஒரு விசுவாசியை உருவாக்க வேண்டிய விதத்துல அந்த ஊழியக்காரன் நல்லா உருவாக்கி எடுத்துடணும். அவ்வளவுதான். ராஜாவுடைய அபிஷேகம் தீர்க்கதரிசி மேல இல்ல, தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம் ராஜா மேல கிடையாது. இந்த 2 பேருடைய அபிஷேகமும் தளபதி மேலேயும் கிடையாது. தெரிஞ்சுக்கணும், வித்தியாசம் உண்டு. அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால நீங்களும் எச்சரிக்கையா இருந்து எந்த கூட்டத்துக்கு போறோம், எங்க வர்றோம், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? அதனால நீங்களும் போய் ஏமாந்து அவங்க மேல தலைமையில கையை வச்சு ஜெபிக்கும் போது அந்த காரம் வந்து செயல்படாதபடி, அப்படிப்பட்ட நிறைய பேர் சும்மா ஷார்ட் டைம்ல பைபிள் காலேஜ் சொல்லி 3 மாசத்துல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா இவனை கையில பிடிக்க முடியல. நான் பாஸ்டருங்கிறான், நான் ஊழியக்காரன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அங்க போய் படிச்சுட்டு முதல்ல ஊழியக்காரன்னா இப்ப என்னடா நான் கூலிக்காரங்கிறான், எங்கடா வேலை பார்க்கறேங்கிறான். தேவையாது உனக்கு? இங்கே 2-3 நாள் போயிட்டு கேட்டா நான் ஊழியம் ஆரம்பிச்சுட்டேன். என்ன ஆரம்பிச்ச? அடுத்த ஆள் சபையில் இருக்க விசுவாசியை கரெக்ட் பண்ற ஊழியம். சொல்லுங்க. சிலால ஆரம்பிச்சிருக்குது, அந்த சபைக்கு போகாத, இந்த சபைக்கு. அந்த ஆளு பயங்கரமா கடுப்படிப்பான்ல, தாள எதுக்கு அங்க வா, நம்மாலு இதயத்திற்கு ஏற்றபடி பேசுவார். நீ நல்லா தூங்கு, அப்படிப்பட்ட சபைகளை போயிட்டு நல்லா உறங்கு. கர்த்தர் உன்னை சந்திப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசி இயேசுவோடு கனெக்ட் ஆகணும். ஆமென் சொல்லுவோமா? கடைசியா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8, முதல்ல 8ஆம் வசனம், அப்புறம் 7ஆம் வசனம். முதல்ல 1 பேதுருல 1:8, அதுக்கு அடுத்தது 7. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், நல்லா கவனிங்க, இயேசுவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நல்லா கவனிக்கணும், அவரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறுகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் இயேசுவை பார்த்தோமா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் கேள்வி கேட்கிறேன், நம்ம பார்த்தோமா இயேசுவை? இல்ல, இயேசுவையே நம்ம பார்க்கல. ஆனா என்ன செய்திருக்கிறோம்? அன்பு கூறுகிறோம். கரெக்டான பதில். அன்பு என்ன செய்யறோம்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் தெரியாது, ஆனா பைபிள் சொல்லுது நீங்க அன்பு கூறுகிறீங்க. யாரு மேல? இயேசு மேல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனமா ஜெபித்து ஆராதிக்கிறோம் பாருங்க, அந்த ஆராதனை விசேஷம் அவருக்கு. அதுக்கு தான் நம்ம சபை கூடுதல் வேணுங்கிறாரு. இதை நான் வீட்டுல செய்யலாம், நீங்களும் வீட்டுல செய்யலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? சபை கூடுதல் அவருக்கு பிரியமானது. அந்த சபை கூடி வரணும்ன்றதுக்கு, ஒரு மனப்பாடு வரணுங்கிறதுக்காக தான் சிலுவையில சமாதானத்தை உண்டு பண்ணினார். அப்ப நம்ம பார்க்கல இயேசுவை, ஆனா அவர் மேல அன்பு கூறுகிறோமா? எப்படி அது அடையாளம்? கூடி ஜெபிக்கிறோம், கூடி ஆலயத்துக்கு வருகிறோம், அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். அதெல்லாம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? நீங்க இயேசுவை மேல வைத்த அன்பு. உங்களுடைய வியாதி சுகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த வியாதியை குறிச்சு சாகிறதுக்குள்ள நான் சொல்றேன் பல முறை சொல்லிடுவீங்க. சொல்லாத ஆளுக்கெல்லாம் சொல்ல ரொம்ப ஆபத்து, பின்விளைவு பயங்கரமா இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஏதாவது அற்புதத்தை பெற்றுட்டு வாய் திறந்து பேசலன்னு சொன்னா ரொம்ப பாதிப்பு இருக்கு. நன்றி கெட்டவங்களை ஆண்டவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். உண்மையே சொல்றேன். ஒரு அற்புதத்தை இயேசு கிட்ட பெற்றுட்டு இயேசு எனக்கு இதை செய்தார்னு ஒரு புது விசுவாசி, இயேசு அறியாதவங்க இந்துக்களை சொல்லி பாருங்க, ஆண்டுடைய மகிமை அப்படிதான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுல தங்குங்க அந்த மகிமை. நீங்க வாய் திறக்க திறக்க அந்த வீட்டுல சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும். ஏன்? யாருக்கு வேலை பார்க்கறீங்க? இயேசுவுக்கு வேலை பார்க்கறீங்க. இயேசுடைய வேலையை எல்லா விதத்திலையும் அவர் வாங்க விரும்புறாரு. என்ன வச்சு வேற வேலை வாங்குறாரு. என்ன போல உங்களை பயன்படுத்த மாட்டாரு, உங்களை வச்சு வேற வேலை வாங்குவாரு. அது மாதிரி இன்னொருத்தரை வச்சு இன்னொரு மாதிரி வெவ்வேறு விதமா வேலை வாங்க அவர் ஆவலா இருக்கிறாரு. உண்மையா அன்பு வச்சிருப்பீங்கன்னு சொன்னா அவரை பத்தி நீங்க பேச ஆரம்பிங்க, சபையை அறிமுகப்படுத்த ஆரம்பிங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது, இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, அவரிடத்தில் என்ன வச்சு? சொல்லுங்க, விசுவாசிகளை என்ன வைத்து? விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததா இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை, இதுதான் மோட்சலோகத்துக்கு வழி. ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்துக்கு பலன் என்னவங்க? பலன் என்ன கிடைக்குது? ஆத்தும ரட்சிப்பு. சொல்லுங்க, விசுவாசத்துக்கு என்ன பலன் கிடைக்குது? முப்பரிமாணத்துல இருக்கணும். சொல்லியிருக்கீங்களா அடிக்கடி? வெளியில பார்க்கிறது மாம்சம், என்ன பாக்குறீங்க? ஆனா எனக்குள்ள என்னென்ன இருக்குது? ஆவி, ஆத்துமா. சொல்லுங்க, முப்பரிமாணத்துல ஒண்ணு முதல்ல மாம்சம். கண்களால யாரை பார்க்க முடியுது? என்ன பார்க்க முடியுது? என்னுடைய மாம்சம். இது அடக்க ஆராதனைக்கு போய் தான் ஆகணும் ஒரு நாள். கண்கள்ல பார்க்கும்போது நான் தான் தெரியுது, ஆனா எனக்குள்ளான மனுஷன் தெரியுதா? தெரியல. எனக்குள்ளா இருக்கிற ஆத்மா தெரியுதா? தெரியல. இந்த ரெண்டையும் ரட்சிக்க தான் இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள தெளிவு இருக்கு. எப்பயுமே சொல்லி கொடுத்துறேன், ஆவியும் ஆத்மாவையும் அவர் பக்கமா திருப்புற வேலையில தான் இயேசு ஈடுபட்டு இருக்கிறார். இந்த ஆவி ஆத்மாவுடைய பாதுகாப்பு, ரட்சிப்பு அது எங்க போய் விழுந்துடக்கூடாது?
நரகத்துல விழுந்துடக்கூடாது. அதுக்கு தான் இயேசு நரக வேதனை சிலுவையில் ஏற்றுக்கிட்டாரு. இப்ப இந்த இவருடைய அன்புல நீங்க வளர்ந்து விசுவாசத்தை காத்து கொண்டீங்கன்னா அதோடைய பலன் என்ன தெரியுமாங்க? ஆத்தும ரட்சிப்பு. அங்க தண்ணி பஞ்சம் இல்லாத வாழ்க்கை, ஆகாரம் அவசியம் இல்லாத வாழ்க்கை, பரலோக வாழ்க்கைங்க. வியாதி இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை. எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் எல்லாரும் மாதிரி இருக்க விரும்புவீங்க, எல்லாரையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு குடும்பத்திலேயே 4 பேருக்குள்ளேயே முழுமையா புரிந்து கொள்ள முடியல, ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியல. ஆனா பரலோகத்துல வாழ்க்கை எப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷத்துல, அன்புல, சகோதரத்துவத்துல கலந்திருப்போமா. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சிறு பிள்ளைகளாக மாறாவிட்டால் தேவ ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா அவர் சொல்றாரு, அங்கு நீங்க பிதாவுக்கு பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொல்றாரு. இரண்டுமே குழந்தைகளை முன்வைக்கிறார் ஆண்டவராக இயேசு. அப்ப நீங்க அந்த ஆத்தும ரட்சிப்புக்கு கண்மூடித்தனமா இயேசு மேல அன்பு வைக்கணும், கண்மூடித்தனமா அவரை விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வேலைக்கே ஆகாது. குடுகுடுப்புக்கார நைட்டு வந்து இதை சொல்லிட்டு போனா அவன் கிடக்குறான் பொழப்பு இல்லாதவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு எல்லாவற்றையும் சரிவர செய்வார். ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்லுவான், சாவு வருதும்பா, சரிங்களா, வேதாளம் வருதும்பா, நம்ம சொல்லணும் முருங்கை மரமா பார்த்து ஏறிக்க அப்படின்றணும். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு அங்கதான் வேலை. எனக்கு ஆண்டவர் என்னை லீபோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளரச் செய்வார். அல்லேலூயா. ஒரு வீடு மாத்தி போனேன் பாருங்க, அந்த பகுதியில் உள்ள கோவில்ல இருக்கிற பூசாரிங்க, அந்த தலைவர்கள்லாம் வீடு வீடா வசூல் பண்ணிட்டு வந்தாங்க. கோவில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க வீட்டு பொருளே அடிக்க வைக்கல, வந்துட்டு கேட்டு கிட்ட நின்றுட்டு ஒரே மூச்சு. நான் சொல்றேன் கிறிஸ்தவங்க நாங்கன்னு, கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல நம்ம ஏதாவது எல்லைக்குள்ள இருக்கிற அம்மன் கோயிலுக்கு ஏதாவது செய்யணும் இல்ல. இல்லைங்க நாங்க கிறிஸ்தவங்க, நம்ம அதான் செய்யறது இல்ல. ஐயா நீங்க ஏதோ கொடுக்கறது தான தர்மம் தான், அங்க போய் பாருங்க, சாப்பாடு தான் நாங்க வழங்க போறோம். சாப்பாடுன்னு சொன்னதுமே இவங்க போகவும் மாட்டாங்களா. சரி நம்ம காசுல 4 பேர் சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா கொண்டு வந்து கொடுக்க பாருங்க. உடனே அதுல ஒரு ஆளு குறி சொல்றாரு, உங்க முன்னோர்கள் இந்த தேவதைகளை வணங்கி அந்த தேவதைகள் ஒண்ணு வீட்டுக்கு வெளியே இப்ப நிக்குதுன்னாரு. நான் பார்த்தேன், டேய் நீ தான் நின்றுகிட்டு இருக்கிற மனசுல யோசி. நான் இப்ப பாரு ஒண்ணு என்ன செய்யறேன், நான் பொருளை தூக்கி வெயிட்ட தூக்கி அங்க டஸ்ட் அந்த டென்ஷன்ல இதை முடிப்போன்னு நாங்க பார்த்தா, அப்புறம் சொன்னேன் எல்லாம் பரவாயில்லைங்க நான் பாத்துக்கிறேன், எந்த தேவையா நான் பாத்துக்கிறேன், ஐயா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டு தான் அப்புறம் என் மறுவேலையை பார்த்தேன் பாருங்க. இது மாதிரி ஆளை டைவர்ட் பண்ற ஆள்லாம் வரும், உங்களை பயமுறுத்துற ஆள்லாம் வரும், கண்டுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு படைத்த நாள் எல்லா நாளும் நல்ல நாள். இயேசு ஒருவரை தவிர வேறு தேவர்களும் இல்ல, தெய்வங்களும் இல்ல. ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட, அவருடைய நாமத்தினால நீங்க சொன்ன ஆகும் கட்டளையிட. நல்ல கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமா 7ஆம் வசனம் வாசியாச்சா? வாசிங்க, 7 வாசிங்க முடிச்சிடலாம். அழிந்து போகிற அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். நல்லா கவனிங்க. அழிந்து போகிற இல்ல, அழிந்து போகிறதுக்கு அடுத்து என்னது? பொன் என்ன செய்யுங்க? அக்னியில. அந்த பொன் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகுமா. அதனாலதான் நான் சொல்றேன், பணக்காரனாக ஆசைப்படாதீங்க, கோடீஸ்வரர்களாக ஆசைப்படாதீங்க. தெய்வம் உங்களுக்குன்னு கொடுக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் பிரசங்கம் அதானே, அதுக்கு முத வார பிரசங்கம், பணக்காரனாக ஆசைப்படாதீங்க. அழிந்து போகிற பொன். அடுத்தது, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விசுவாசத்துல நடக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த விசுவாசம் முடிவடைகிற காலமோ அல்லது இயேசு வருகிற நாளோ, கடைசியில பாருங்க மகிமை. அந்த விசுவாசத்தினாலதான் அந்த மகிமை. ஆனா விசுவாசம் என்ன செய்யப்படுமா? சோதிக்கப்படும். நீங்க கேட்டது சில நேரம் கிடைக்காது. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பாடா,
நான் ஒண்ணும் இல்லை, நீங்க தான் அல்லேலூயா சொல்லி ஓகே சொல்லியிருக்கீங்க. புரியுதா? விசுவாசிப்பீங்க, ஆனா கிடைக்காது. அதுக்காக இயேசு இல்லைன்னு ஆயிடுவாரா? கேள்வி அதுதான். விசுவாசிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, கிடைக்காது. விசுவாசம் என்ன செய்யப்படுதாங்க? சோதிக்கப்படுது. நல்ல அக்னி எரியிற அக்னியில தங்கத்தை அப்படியே ஒரு மண்ணோடு இருக்கிற கல்லோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற தங்கத்தை விட்டா தங்கம் தனியா மண்ணு தனியா கல்லு தனியா பிரியும். சரிங்களா? அது போல உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் போது கொஞ்சம் அவிசுவாசம் அது இது மிக்ஸ் ஆயிருக்கு பாருங்க, அதெல்லாம் கழட்டி எடுப்பாரு. எப்ப? வாழ்நாள் முடியறதுக்குள்ள கழட்டி எடுப்பாரு. அப்படி சுத்தப்படுத்தி எடுத்துட்டாருன்னா சுத்த பொண்ணா விளங்குவீங்க, பரிபூர்ணம் அடைவீங்க. அதுதான் கடைசி வரி வாசிங்கம்மா. அதுல இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும், நல்ல கவனி, உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. இதை தேடுங்க, முதல்ல இதை தேடுங்க. விசுவாசத்தின் வாழ்க்கையில இதை தேடுங்க. நான் அதுதான் அடிக்கடி சொல்றேன். நான் கட்டடத்துக்கும் நான் காசு கேட்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஏவப்பட்டு கொடுக்கிறது அது உங்க விருப்பம். நான் என் கடமை என்ன தெரியுமா? விசுவாசம். போதும். நம்ம தமிழகத்துல எல்லாத்தையும் கேட்டு கேட்டு போதும். விசுவாசம் மிகுதினா அவரே இறங்கி வந்துருவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆளை என் பக்கம் திருப்பினாரா சோழி முடிஞ்சு. இல்லையா சொல்லுங்க. அந்த இடத்தை கொடுத்த இடத்துக்கு பக்கத்துல எல்லாம் அப்படி திரும்பி பார்த்திருக்கிறேன். ஏக்கர் கணக்கிலே நிலங்கள் அங்கு காணப்படுகிறது. இப்ப நான் அதன் மேல் ஆண்டவருடைய நாமத்தினால் ஒரு பார்வை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏக்கர் கணக்கில் தேவைப்பட்டாலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, யாருகிட்ட போய் கெஞ்சணுங்கிற அவசியம் இல்லை. விசுவாசம் சோதிக்கப்படும், அதுல உறுதியா இருப்போம்னா கர்த்தருடைய நாமத்தினால சகலவற்றையும் நம்ம திருப்பிக் கொள்வோம், சகல ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். ஆமென் சொல்லுங்க. எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். போதும். இன்றைய தினத்துல விசுவாசத்தை குறித்து நம்ம கேட்டது, விசுவாசத்தை குறித்து நம்ம புரிந்து கொண்டது எல்லாம் அவருக்கு பிரியமான காரியங்க. அதை நம்ம நடைமுறையில் என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். இதை நீங்க வழி நடக்குற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாசமும் இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா கை கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா விசுவாசத்தை குறித்து அந்த 100க்கு அதிபதியை குறித்து பேசி இருக்கிறாரு. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசுவின் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தாழ்த்துங்க, தாழ்த்துங்க. தேவ சமூகத்துல தாழ்த்துங்க. அவிசுவாசம் நீங்கணும். அமைதலா இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. அப்படியே எதையும் யோசிச்சுக்கிட்டே நின்று பிரயோஜனம் இல்லை. கேட்ட செய்தியுடைய நிறைவு இப்ப நீங்க செய்ய போகிற ஜெபம். ஆண்டு சமூகத்தில் வாய் திறந்து எல்லாரும் அவிசுவாசம் நீங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கேட்டாதான் கிடைக்கும். அவிசுவாசமே உங்களுக்கு முட்டுக்கட்டையா நிற்கும். உங்க திறந்த வாசலை அடைச்சுக்கிட்டு நிற்கும். வெண்கல கதவுகளை முறிக்கணும், இரும்பு தாழ்பாக்களை உடைக்கணும், மறைப்பொருள் புதையல்களை கொடுக்கணும், நன்மையான கதவுகள் திறக்கப்படணும், சமாதான பாதை நமக்கு காண்பிக்கப்படணும். எல்லாம் அவிசுவாசத்தை விட்டு வெளியே வாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மன்னிங்க என் அவிசுவாசங்களை மன்னிங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உங்க கரங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செழிப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, விசுவாசி பதறான் என்று சொல்லியிருக்கிறீங்க. இயேசுவின் திருக்கரங்களில சபையை ஒப்பு கொடுத்து சபை மக்களிடையே இருக்கிற எல்லா அவிசுவாசங்கள் நீங்கவும், நம்பிக்கை பெருகவும் கர்த்தர் மக்களுக்கு கிருபை பாராட்டுங்க. 100க்கு அதிபதி உங்களை ஆச்சரியப்பட செய்தது போல 100க்கு அதிபதிக்கு ஆண்டவரே அந்த மனிதன் கை கொண்ட விசுவாசத்தின் வைராக்கியத்தை திருச்சபை மக்கள் கை கொள்ளும்படி கிருபை பாராட்டுங்க. ஒப்பு கொடுக்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன். எல்லா கனமகிமை உமக்கே, உமக்கே. இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பிதாவே. ஆமென்.